Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே மழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாவேந்தர். அதிகாலை முதலே மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வரும் போதிலும் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி மக்கள் படும் இன்னல்களையும் பதிவு செய்யலாம் பாவேந்தர். வணக்கம் திவ்யா. சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது காணப்படுகிறது. குறிப்பாக வளிமண்டலத்தினுடைய கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடிய சூழல் என்பது நள்ளிரவு முதல் ஏற்பட்டு இருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த பிரதான சாலையில் வழக்கமாக அதிகாலையிலே ஏராளமானோர் நடைப்பயிற்சி எடுப்பது வழக்கம். ஆனால் இன்று மழை பெய்து வரக்கூடிய சூழலால் இந்த மிதமான மழையில் வெளியே வர முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இதனால் வெறிச்சோடி இருக்கக்கூடிய சாலை என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் சில இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சம்பவம் சென்னையில் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் மழைநீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்னென்னா, அடுத்த 7 நாட்களுக்கு சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், வெளி மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் 7 நாட்களுக்கு மழை இருப்பதாக அறிவித்துள்ள நிலையில் இன்று சென்னையில் மிதமான மழை என்பது பெய்து வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் பகல் நேரங்களில் அதிக வெப்பம் இருந்த நிலையில் தற்போது இந்த மழையின் அளவு என்பது தற்போது மிதமான மழை இருப்பதனால சென்னை குளிர்ந்து காணப்படுவதனால சென்னை வாசிகள் என்பது மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இன்னும் சற்று நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் தற்போது சென்னை மாநகராட்சி மழைநீர் தேங்காத இடங்களில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கனரக வாகனங்கள், ராட்சத மோட்டார்களை வைத்து பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் சில இடங்களில் மழைநீர் தேங்கி இருப்பது என்பது பார்க்க முடிகிறது. அதனை கவனம் செலுத்தி அந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே சென்னை வாசிகளோட கோரிக்கையாக இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.